ஒருவர் இறந்த பிறகு மனைவி அழுதா நல்ல கணவன், குழந்தைகள் அழுதா நல்ல தகப்பன், ஊரே அழுதா நல்ல தலைவன், உனக்காக நாடே அழுவுதையா என்ற வசனம் நினைவிருக்கும். கேப்டனின் இறுதி ஊர்வலத்தில் இந்த வசனம் சொல்லி அழுதவர் பலர். வறுமையின் வாசலில் நின்று மருத்துவமனை, அரசு அதிகாரிகள், குற்றவாளிகள் என்று கேப்டன் அவர்களை வைத்து என்றும் மறக்க முடியாத ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சோடி கொடுத்த AR முருகதாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம். சுதீஷ் சார் வணக்கம். இந்த படத்தின் கதாநாயகன், எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம். சசி சார் வணக்கம் சார். கஸ்தூரிராஜ் சார் வணக்கம். அப்புறம் கழகத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம். கேப்டனின் அன்பு தம்பிகள், சகோதரிகள், தமிழகம் என்றும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம் நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ரமணாவுக்கு முன்னாடியே எனக்கு அவர் பரிச்சயம். ரசிகனாக தேட்டரில் இருந்தது வேறு. அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன். கேப்டன் பிரபாகரன்லாம் 50-60 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உக்காந்துருவேன் அந்த தேட்டரில். திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, அது மொத்தம் ஆடிட்டோரியமே ரிப்பீட். எல்லா டைலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்றைக்கி நான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி. ஆனால் வில்லனை ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஹீரோவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான். சத்யராஜ், சரத் சார் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர். அவர் எவ்வளோ பெரிய இது. அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன். கருப்பு நிலா செட்டு தான். அப்போ அவர் டைலாக் கலைமணி சார், நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது செட்டில் போவேன். ஸோ இப்போ மூலையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கேப்டன் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படி இருந்துகிட்ருப்பார். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு, சின்ன டம்ளரில் இருந்தது. என்னென்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ். என்னோட அது நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படியே குடிச்சிட்டு, ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமா, சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன். ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய பேரலில் ஹார்லிக்ஸை உடச்சி உள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க. நான்லாம் ஊரில் ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணாங்க. ஹார்லிக்ஸ் ஒரு சினிமா கம்பெனியில் அதுக்கு முன்னாடி நான் கலைமணி சார்கிட்ட ஒரு 10 செட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், இளநீ ஆகட்டும், இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சபரிமலை மாலை போட்டவங்கெல்லாம் கருப்பு நிலாவில் கோவாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன். அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா, இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மாலை போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பக்கோட போடி அப்படின்னு அப்போ சொல்கிறாரு. எனக்கு எப்படி ஒரு கேப்டன் ஒரு படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபுல்லாக எல்லாருமே சாப்பிடணுன்ட்டு அந்த வயிறு நிறையணும்னு நான் நிறைய விஷயம் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டி பஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன். போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு 500 பேர் நிற்பாங்க. எப்பயுமே ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடை கொடுப்பாரு. அதை நான் பார்த்துருக்கேன், எங்கனால பார்த்துருக்கேன். அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம். அந்த கேப்டன் பிரபாகரன் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்போ நான் இருக்கேன். அந்த டைமில் நான் கீழே இருந்தேன். அப்போ அதே மாதிரி சொன்னாங்க, டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க, அண்ணியும் வந்திருந்தாங்க. அன்றைக்கி செட்டுக்கு ஒரு அம்பாசடர் காரில் வந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஷூட் அப்போ அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க, நீங்கள் அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை கேப்டன் வேணாம், மாஸ்டர் ராக்கி ராஜேஷ்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார், நான் டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தானே, அவனுக்கு மட்டும் 2 உயிராக இருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதால் கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு, ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார். ரொம்ப கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும். இல்லைன்னா
அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு 20 அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன்னு தெரியும். அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும். இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே தெரியாது. ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க, பாடி டபுள் பண்ணுவாங்க, ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சிஜி பண்ணுவாங்க, எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க. ஆனால் தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூப் பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லோரும் சின்ன சின்ன ஃபைட்ரு, அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப்பு இருக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த கம்பி ரோப்புலாம் அப்படின்னும்போது நீ ஃபைட்டருக்கு வேணா வை, எனக்கு வைக்காது அப்படின்றவர். என்னன்னா இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன். நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பார். ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பார். கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சீன் வந்து ரெடில்ஸில் எடுத்தேன். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெடில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு அவ்வளோ திட்டினார். யாரை கேட்டியா கேரவன் சொன்னி? இன்றைக்கி போய் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், க்ரௌடு வரும், உள்ளே வந்தால் அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற. கேரவன் ஆக்சுவலி அன்றைக்கி சும்மா தான் இருந்துச்சு. அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிற மாதிரி சேர் மாட்டேன். ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது, மிகைப்படுத்தவும் கிடையாது. ஒரு ஸ்டூலில் உட்காந்துருவார். பின்னாடி சாய மாட்டார். பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விறுவிறுன்னு வேலை நடக்கும். மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேகமாக வேலை நடக்குதா, என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர். அவர் ஈவன் டைலாக்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ரமணாவில் வந்து எந்த டைலாக்குமே நான் 2 டேக் மேலே போனதே கிடையாது. எந்த டைலாக்குமே 2 டேக் மேலே நான் போனதே கிடையாது. கேப்டன் மேடல் அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், என்ன எதுன்னா அன்றைக்கி நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார், தமிழ்நாட்டோட லிஸ்ட், அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார். 2 டேக் போச்சு. ஒரு தடவை கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை, அதனால் 2வது டேக் போச்சு. ஆனால் அந்த ஃபுல் நம்பர் டைலாக் கூட நம்ம சொல்லலாம். நம்பர்ஸ் ரொம்ப சொல்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை போலீஸு, இத்தனை பெட்டு, இத்தனை பேஷண்ட்டு, ஓட்டுரிமை இருக்கிறவங்க, ஆம்பளை பொம்பளைன்னு சொல்ல அந்த நம்பர் சொல்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் போய் செக் பண்ணி எழுதிடலாம். நம்பர் எழுதுறது ஈஸி, என்னாலே சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு டைலாக் எடுத்தார். இதை மட்டும் எனக்கு 2 நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார். 2 நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லாக பண்ணார். 2 டேக்கில் சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். சிங்கிள் ஷாட்டில் முடித்தார். டைலாக் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ஃபைட் ஆகட்டும், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கதர் சட்டையில் போட்டு வந்தால் அந்த அழகு அப்படி பார்க்குறதுக்கு கண்ணு பார்த்தாது. காக்கி ட்ரெஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பார்த்தாது. அப்படி ஒன்று இருக்கும். ஒரு ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன். நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கும் வந்தார். ஏன் இப்படி சும்மா மொட்டை பையனாக சுற்றிட்டு இருக்க, முதல்ல கல்யாணத்தை முடி, உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்கள். படம் நடித்தா அதுக்கப்புறம் நம்பரை டெலிட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் பண்ணால் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம், எவ்வளோ சிரமம். இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதிலேருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான். அன்றைக்கி வரலாறு காணாத கூட்டம்னா எனக்காக கிடையாது, கேப்டனுக்காக. அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் 2 பேரும் இப்படி முண்டிகிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருமணமாக என்னுடைய திருமணத்தை மாட்டின ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். இங்கே வந்து கஸ்தூரிராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கானோன்னு எனக்கு சின்ன பொறாமையாக இருந்தது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினச்சா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் 1 வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும். அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற போது எனக்கு ரொம்ப அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருந்தார். ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ
ஒரு வலி வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு. இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான 2 சிங்கக்குட்டிகளை கொடுத்துருக்காரு. கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் யாருக்குமே கொடுக்காத ஒன்றே ஒன்று இந்த படத்தோட ஹீரோ கொடுத்துருக்காரு. அவரோட 2 கண்கள். அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஆர் சுந்தரராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார். அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையாறு ஃபில்ம் இன்ஸ்டியூட் அந்த டைமில் வந்து அவ்வளோ, இன்றைக்கி இருக்குது விஸ்காம் அவ்வளோ இருக்குது, அன்றைக்கி டைமில் அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து உள்ளே வந்தது ஆபாவனன் சார், செல்வமணி சார், உதயகுமார் சார், அவ்வளோ பேர் இன்ஸ்டியூட்டில் அந்த டிஎஃப்டிலேருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான். இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் ஆகட்டும் எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு. அவர் வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து 2 கையை விரித்து அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை. அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் பத்திரிகை நண்பர்கள் ஒரு 2-3 படத்துக்கு அவர் படங்களில் நல்லதை மட்டும் எழுதுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டாக பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும். அது அடையும். ரொம்ப பிரமாதமாக இருக்கார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்கார். இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வளர்ந்து வாங்க. ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம். இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. யானை வச்சு பண்ணியிருக்காரு. யானையும் ஒரு சிங்கம் நடித்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. கள்ளழகர்லேயும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட நடித்தார். அப்போ ஒரு இன்டர்வியூக்குள்ள நான் படித்த ஞாபகம் இருக்குது. நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது, நானே ஒரு யானை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னது மாதிரி நான் படித்த ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமானவர். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி. சேலத்திலேருந்து ஒரு இதுலேயும் நான் பத்திரிகையில் படித்தேன். சேலத்திலேருந்து ஊட்டிக்கு பைக்லேயே ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ கடுமையான உழைப்பாளி. உழவன் மகன் படத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் 2 ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ளோரில் வந்து சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு யூனிட், இங்கே ஒரு யூனிட் இருக்குது. இங்கே ஃபைட் பண்ணுறாரு, அங்கே போய் சாங் நடிச்சிட்டு வர்றாரு. 2 பேர் மாற்றி ஒரு 4-5 டேஸ் கூட நடித்தவங்க. ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம். அப்போவும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 100 மார்க் வாங்கினவர். உழைப்புலையும் சரி. நீங்கள் வந்து கேப்டனை வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பக்கத்தில் செட்லேயே பார்த்துருக்கோம். அவர் அளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும். அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தமிழ் மக்களும் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தோட இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அரங்கத்திற்கு வணக்கம், மேடைக்கு வணக்கம். ஏன்னா முதல் வணக்கம் எதுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் மனசு வச்சா தான் படம் ஓடும். இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, பட் நீங்கள் தான் போய் அந்த எந்திரத்தை முடுக்கி விடணும். படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரில. ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில். இப்படி பார்த்தாலும் சரி, 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 கேப்டனுடைய ரசிகர்களாக இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை. நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், இயக்கியிருக்கேன். இங்கே பல விஷயங்கள், புது விஷயங்கள் இருக்குது என்கிட்ட சொல்கிறதுக்கு. அவர் வந்து கேப்டனுடைய பிரதர்-இன்-லா. என் ராசாவின் மனசிலை, அதுதான் என்னுடைய முதல் படம்.
அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர்தான். இது தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கே தெரியாதா? ஆனால் நடிக்கலை, அவர் தான் முதல்ல வந்தார். அது ஏதோ நின்று போச்சு. இன்னொரு புதுமை என்னென்னா, என்னை ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேனா இல்லையா நிஜமாகவே எனக்கு தெரியாது. அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன். ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவனை என்னை மதித்து மரியாதை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அதிகம். இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இளைஞனாக வேஷம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அவங்களாம் வந்தோடனே எழுந்து நின்று பண்ணாங்க. இது இன்னும் இது என்ன செய்யும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று, ஒரு இடத்துல உட்காந்தோ இல்லை எதையாவது பிடிச்சிட்டு சாஞ்சி நின்னோ ஒரு நிமிடம் கூட நான் பார்த்ததே இல்லை, ஒரு வினாடி கூட. அது ஒளிப்பதிவாளர் சுரேஷ். அவருக்கு தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமாக இயங்கினவர் அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு அழகாக வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் பிரதர். நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நம்பலை. அவர் அப்பப்போ சொல்லுவார். பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு. அந்த கேமரா விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணார். தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன் என்ன சொல்கிறது அவரை பற்றி, எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சிட்டு இருந்தோம். அவர் பூந்து விளையாடுறாரு. போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா, டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது. அவர் டக்குன்னு பூந்து விளையாடுறாரு, யானைக்கு முத்தம் வைக்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. நமக்கு கிட்ட போகிறதுனால உள்ளே போகிறோம், வெட்ட எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனைக்குட்டியாக தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அவர் பாஞ்சு இப்போ கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் வைக்கிறாரு, அது கூட உக்காந்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க. போய் பார்த்தாக்க 5 யானை நிற்குது. இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க, அந்த நான் காலுக்குள்ளே இருந்து இப்படி சர்வன்னு வெளியில் வருது. எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை. அது ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பத்தாது. பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்குது. இல்லாட்டி இதுக்கு வேறு எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது. யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடித்தார் யானைகளோட. இப்போ இவர் யானைகளோட நடிச்சிருக்கார். ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்டு எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு. நான் நடித்தது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க. திடீர்னு ஷாட் வச்சா மழை வந்துடும், 2-3 நாளைக்கு ஷாட்டே இருக்காது. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும், எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த படம் நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் அன்பு, இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அது இந்த பாலக்காடுங்கிற ஊர், அது நம்ம பூலோக சொர்க்கம் மாதிரி ஒரு ஊருங்க. அதுக்குள்ளே தான் ஃபுல் ஷூட்டிங். ஒரு டேமுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருந்தது, அதுக்குள்ளே போய் எவ்வளவோ பெர்மிஷன், இது ஏகப்பட்ட சிக்கல். இப்போ கூட இன்னும் முழுசாக தீர்ந்து இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில் தானே வரும், அது இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்ம மீடியாலாம் கட்டாயம் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க. நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இசை ஞானி இளையராஜா.
அவர் இளையராஜான்னு சொன்னோன்னே எனக்கு புல்லரிச்சு போச்சு. அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். 2 பாட்டு கேட்டோம். உண்மையிலேயே அது சமாளிப்பே கிடையாது. அப்படி ஒரு அழகான பாட்டு 2 கொடுத்துருக்காரு. இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்தில்? 3. இன்னொன்று தான் இருக்கான், அதை காமிக்கல. அதையும் காமிச்சிருக்கலாமே. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இளையராஜா ரீரெக்கார்டிங் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இது ரீரெக்கார்டிங் படம். பிச்சு பெடல் எடுத்திருப்பார். நீங்களாம் இருக்கீங்க, படத்தை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்குது, உங்களெல்லாம் நம்பி நாங்கள் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை காப்பாற்றுங்க. இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க, அந்த இயக்குனரை காப்பாற்றுங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தங்க மீன்கள் தரமணி தொடங்கி ஃபயர் வரை சினிமாவில் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவர், தமிழ் சினிமாவின் வணிக புள்ளி JSK சதீஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அன்னியார் அவர்களுக்கும், ஜூனியர் கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், நம்ம திரைத்துறையோட வருங்கால கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும், சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரை முன்னணி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் படைத்தலைவன். இந்த படத்தை தயாரித்தவர் பரமசிவம், என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர். அவரால் இந்த சினிமாவுக்கு கிட்டத்தட்ட நிறைய தயாரிப்பாளர்கள் உருவானாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கூடயே பயணித்த ஆள், பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், வியாபாரம் தெரிந்தவர். அவர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கணும், வெற்றி பெறணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டீம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக டைரக்டர் அன்பு 24 மணி நேரமும் இந்த படம் சிந்தனையாக சுறுசுறுப்பாக எந்த வேலை இருந்தாலும் அதை கொஞ்சமும் சலிக்காமல் பல 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 முறை அதை மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது உருவானதுக்கு காரணம், இந்த படத்தை முழுசாக நான் பார்த்துட்டேன். பார்த்ததால் என்னால் கணிக்க முடிஞ்சது, இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது. யானை சென்டிமெண்ட் ஒரு பக்கம், அதை விட சொல்லவே வேண்டாம், கேப்டன் ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க. கேப்டனோட கூஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. நான் கேப்டன் ரசிகராக இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, நான் உட்பட. அவரோட ஃபைட்டுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்லலாம் நம்மலாம் பயங்கரமான அடிமை. அது ஒரு செவுத்தில் போய் அப்படி ஒரு காலை வச்சு அப்படி எகிரி வந்தாருன்னா அது திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ட்டு போய் உட்காந்து பார்ப்போம். அதே மாதிரி அவருடைய வாரிசு, அதான் சார் சொன்ன மாதிரி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. ஒரு 6 அடி கம்பீரமான ஒரு ஹீரோ. அந்த ஃபைட்ஸ்லலாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப பிரமாதமாக அவருடைய காட்சிகள் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கும். கஸ்தூரி ராஜா சார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். ரொம்ப யதார்த்தமாக நான் இங்கே வரும்போதே முதல்ல சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் வாழ்ந்திருக்கீங்க இந்த கேரக்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் என்னுடைய நண்பர் திரு லோகு கதிரோட ஃபாதர், ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வில்லன் கிடச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் இசை, பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படம் ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் மொத்த படமே. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். நான் என்ன சொல்லப்போனால் தயாரிப்பாளர்கிட்ட சொன்ன, ரிலீஸ்க்கு முன்னாடியே கேப்டன் ரசிகர்களுக்கு போட்டு காட்டுங்க, பப்ளிக்கு ஒரு ஷோ போட்டு காட்டுங்க, அவங்களே கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்க, அந்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய படமே இல்லை, தாராளமாக யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்துருக்கேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் மீடியா, ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவில் கலங்கரை விளக்காய் கை காட்டி வழி நடத்தி செல்லும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். நமது நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்ற கேப்டன், நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும், கேப்டனின் படை தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும், கேப்டனின் இளைஞர் படை தலைவன் விஜயபிரபாகரன் அவர்களையும்,
கேப்டனின் படைத்தளபதி சுதீஷ் அவர்களையும், கேப்டன் ரசிகர்களின் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களையும், அதேபோல் கேப்டனுடைய வரலாற்றிலே நீங்கா இடம் பிடித்த முத்திரை பதித்த ஒரு மாபெரும் படமான ரமணாவை இயக்கிய பாசத்துக்குரிய முருகதாஸ் அவர்களையும், பட ஓடலினாவே சம்பளத்தை ஏற்றுற இந்த காலத்தில் படம் ஓடுனா கூட சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிற அன்புக்குரிய ஹீரோ, இந்த நிஜமான தங்க மனிதர் சசிகுமார் அவர்களையும், அதே போல் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இந்த இடத்துல டூரி ஃபேமிலியோட வெற்றிக்காக எல்லாரும் சார்பில், இந்த குழுவின் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் நண்பர் படத்தை சண்முக பண்ணது இயக்கி படத்தை இயக்கி கொண்டிருக்கும் இயக்குனர் பொன்ராம் அவர்களையும், பார்த்ததுக்குரிய கஸ்தூர்ராஜா அவர்களையும் அனைவரையும் வணங்கி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன். விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது. அந்த லுக்கு, அந்த ஃப்ரேமு, அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவர் தான். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் தான். இதுவரை எதுவுமே நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்த ஒரு டைமில் 2 ஷாட்டில் இருக்குது. அந்த லெக் ஷாட் எங்கே இருக்குன்னு கேட்டால் சண்முக பாண்டியன் இருக்குது. அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த கண் எங்கே இருக்குது, அந்த புருவம் எங்கே இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் உலகத்தில் காட்டவே முடியாது. அதை காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ள வந்திருக்கு, நம்ம சண்முக பாண்டியன். அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. நாங்கள் கேப்டனை தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன். அந்த மாதிரி நாங்கள் அந்த பக்தர்கள்லாம் உன்னை ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஃப்ரேம், அப்படி ஒரு உழைப்பு. ஒவ்வொரு யூனிட்லேயும் விஜய் சண்முக பாண்டியனை பற்றி பெருமையாக பேசும்போதெல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. பொன்ராம் சொல்லுவார், அந்த பையன் ஷூட்டிங்கில் எப்படி நடந்துக்கிட்டான், என்ன சார் டவுன் டு இயர்த், அப்படி தரையில் எல்லாரும் நான் சொன்னேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன், ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாமல் எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறார். யார் புல்ல அது? கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே. புது டேரக்டர், வேலை தெரியாத டேரக்டர் சொன்னால் கூட நடிப்பார் அவர். கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்குன்னு அவர் கேள்வியே கேட்டதில்லை. என்ன டேரக்டர் சாய்ஸ், அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செஞ்சுட்டு இருக்குது புல்லாங்க. எல்லாத்தோட தரையில் சாப்பிட்றான். தரையில் தான் சாப்பிடுவார் அவர். அது எப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எல்லா யூனிட்லேயும் அதே ரிப்போர்ட். கூட நடிக்கிறவங்கலாம் அதே. அது என்னங்க ஒரு தன்மை, அந்த அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு தாங்க அந்த பையன் அங்கே வரான்றார். அது வரணும். ஏன்னா அவர் விஜயகாந்தர் கிரீடத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார். ஏன்னா அந்த மாதிரி அப்படி ஒரு மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அது அந்த மாதிரி சண்முக பாண்டியன் ஒரு ஃப்ரேம்லேயும் பார்க்கும்போது ஒரு படமாக ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃப்ரேம் பார்த்து இந்த ஷார்ட்டாக இருக்குமா, அந்த ஷார்ட்டாக இருக்குமான்னு கேப்டனுடைய முகம் ஞாபகத்துக்கு வருது. இது முழுமையான ஒரு கேப்டன் வடிவான சண்முக பாண்டி இந்த படத்தில் தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இளவயதாக இருந்தது. இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெச்சூரிட்டி அந்த ஃப்ரேம் அந்த ஆளுயரம் ஆளுமை எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம், வேண்டுகிறோம். நிச்சயமாக படத்துலேயே எனக்கு படம் பார்த்த நண்பர்கள் ஜேஎஸ்கே உட்பட பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நண்பர் கேகேஆர் அவர்கள் சொன்னார், அவ்வளவு பிரமாதமாக எல்லாரும் சண்முக பாண்டியனை பாராட்டுறாங்க. யூனிட்டில் பழகின விதம், மக்களோடு அனுசரித்து போன விதம் எல்லாமே, அது எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தமிழகம் முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி முகத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இந்த இயக்குனர் அன்பு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணார்னு எல்லாரும் மொத்த யூனிட்டும் கேமராமேன் எல்லாம் பட்டம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக தயாரிப்பாளர் பரமசிவம், காளிதாஸ், நண்பர் கேகேஆர், அவங்க எல்லாருமே. குறிப்பாக பரமசிவம் ரொம்ப இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு. நிறையா போராட்டங்களை சந்தித்தார், பல துரோகங்களை சந்தித்தார். எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி படம் போராட்டி இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வரதில் பெரும்பங்கு ஆற்றிருக்கார். அவர் அந்த தயாரிப்பாளர் மனசுக்காக, அவருடைய உழைப்புக்காக, எடுத்த ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதேபோல் இந்த படத்தில் வேலை செய்ய எல்லா டெக்னீஷியன் வாழ்த்துக்கள். சண்முக பாண்டியனுடைய வெற்றி ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி, ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி. இந்த வெற்றியின் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காமெடி படங்களில் நம்மை கவனிக்க வைத்த இயக்குனர் சீரும் காளையாக வரும் கொம்பு சிவி படத்தில் சண்முக பாண்டியனை வேறு ஒரு தளத்தில் காட்டவிருக்கும் இயக்குனர் பொன்ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவா சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முக கண்ணு தெரில, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டே ஷாக் ஆகிட்டேன். 48 ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தோம். அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டே அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க, இது அப்படியே கேப்டனை பார்க்குற மாதிரி. அது மாதிரி கிருதாலும் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது.
அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லாரும் ரெண்டு இடத்த தான் நோக்கி போவாங்க. ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு அந்த கன்ஃபார்மாக கிடைக்கும். பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன், அதான் அது ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல. ஒரு ஷாட்டில் வந்து ரோப்பே வைக்கலை, தூக்கி அப்படி போட்டாப்புல, ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. நான் இப்போ டைலாக் திருப்பி தான் சொல்லி தருவேன். நான் இந்த படத்தில் படைத்தலைவனில் 3 பிரமாண்டமாக சொல்லலாம். ஒன்று யானை, இன்னொன்று இளையராஜா சார், அண்ட் வந்து சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலான்னா அவ்வளோ பிரமாண்டம் தான் இருப்பாப்புல. பிரேமில் ஃபுல் ஷாட் வச்சுருந்தா லெக் வரைக்கும் வச்சுருந்தா அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம். அது இந்த படைத்தலைவன் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையும் பிடிச்சி இந்த பிஎன்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன். ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி யானை வந்து ஒரு அற்புதமான அனிமல், நம்ம கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சுது. அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷன் இந்த படத்தை பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ட்ரெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே, அதாவது நம்ம ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியலங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன். அவர் உண்மையிலே கேமராமேன் சார் கிரேட் சார். ஏன்னா யானையை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா ஷாட்லையும் யானை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. கஸ்தூரிராஜ் சார் சொன்னாங்க பக்கத்தில் உட்காந்து, உண்மையிலே சூப்பராக பண்ணுங்க. மொத்த டீம் இது சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். மிஸ்டர் அன்பு உங்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு யானையை வச்சு ஒரு படம் பண்ணுறது ஒரு சாதாரண நினச்சி கூட பார்க்க முடியாது. நினச்சி அழகாக இந்த படத்தை கொண்டு வந்துடுங்க. இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேப்டனுடைய நல்லாசிரியரும் விஜய் சிரி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படை வீரன், படை தளபதி எல்லாம் சொல்லலாம். நம்ம இங்கே வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கேப்டனுடைய நண்பர்கள், பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அவர் முதல் நடித்த படம் சகாப்தம், அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் வந்து எஸ்ஏ நானி. மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா. மூணு சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் 3 இசையமைப்பாளர் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டியன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பொன்ராம் சார், நான் உங்கள் பெரிய ரசிகர் சார். நான் உங்கள் படம் வந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா? வருத்தப்படாத வாலிப சங்கம், விபிவிஎஸ்ன்னு வச்சுருக்கானது இன்னும் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருப்பதானது. சார், நீங்கள் வந்து என்னை ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் எங்கள் மாமா என்னை ப்ரொடியூஸ் ஆகிட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகி 25 இயர்ஸ் கம்ப்ளீட். வல்லரசு படம் முடிஞ்சு 25 வருஷம் கம்ப்ளீட். அதே போல் நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். 2001 அவர் வந்து கதை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நான் கேப்டன் 2 பேரும் கதை கேட்குறோம். கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கோம். அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர், சார் எனக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது. இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் நீ முடி, படத்தை ஹிட்டு கொடு. நீ படம் ஹிட்டு கொடு, நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது. பிரிவு தியேட்டரில் நான் எங்கள் சகோதரியெல்லாம் படம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் என் கூட வந்தார் அவர், இன்டர்வியூ இருந்தார். இன்டர்வியூ முடிஞ்சு இங்கே கிளைமேக்ஸ் ஆளே காணும் அவர். நான் வந்து கேட்குறேன், எங்கப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னா வரவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன கிளைமேக்ஸ்ன்ட்டு. முருகதாஸுக்கு பயம்,
நானும் என் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு, கேப்டன் தெரியும் கிளைமாக்ஸு, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ பிரேமாகிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க, எனக்கு கிளைமாக்ஸ் எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு. நான் தேடுறேன், இவர் ஆளே கிடையாது. அப்புறம் லிஃப்ட்லேருந்து அப்படியே வராரு, வந்து கட்டி பிடிச்சேன், சூப்பர் கிளைமாக்ஸ், இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன், எங்கள் அக்காவும் சொன்னாங்க, அதுதான் ரமணா. அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசுறீங்க, கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ அப்படின்னு. ரமணா படம் வந்த உடனே ஏ சென்டர் ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸில் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யம் தியேட்டரில் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன். மெட்ராஸுக்கு எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான். அந்தளவுக்கு அந்த படம் ஓடியது. அதுக்கப்புறம் படம் ஹிட்டாச்சு. அவர் வந்து சார் படம் எட்டு கொடுத்துறேன், கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. கேப்டன் சொன்னார், கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினார், இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு போகணும் கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது. அந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய மாநாடு. அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம், ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ வெளியே நம்முடைய கேப்டனுடைய ரசிகர் மன்ற சார்பில் ஒரு வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் சும்மா பேசினார், அரசியல் பேசினார். அங்கே தான் ஆரம்பித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் கல்யாணத்தில். அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சியும் கூட்டு பண்ணி என்ன 2 வாட்டி அங்கேயே நின்ட்டானு. 2009 19 கள்ளக்குறிச்சியில் நிற்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் இல்லை தெரியல எனக்கு. 2000 வல்லரசு இட்டாயிடுச்சு. சார் வந்து நரசிம்மா படம் ஷூட்டிங் போய் ப்ராசஸ் இருக்குது. அப்போ சார் வந்து என்னை பார்த்தாரு. இப்போது ஞாபகம் இருக்குது சார் உங்களுக்கு? அப்போ வந்து ஏதோ படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம், எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பழக்கம். விரைவில் வந்து சம்மு வச்சு ஒரு படம் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பண்ணணும் அவர். இப்போ எல்லாமே பேசுங்க யானை சென்டிமெண்ட்டு. கண்டிப்பாக யானைனாக்க வெற்றி தான். அது விநாயகர் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எனக்கு ஒரு சந்தோஷம், சம்மு வந்து என்னுடைய ஹீரோ அவர். நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னுடைய கேப்டன் சீக்ரெட்ஸில். என்னுடைய ஹீரோ அவர் 100 படம் நடித்தாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர். இப்போ எல்லாம் நாங்கள் வந்திருக்கோம், நான் சுதீஷ் வந்து இப்போ பிரேமலத்தை வந்து அரசியல் பேசாமல் போவாங்க அப்படின்னு. அரசியல் பேசுவோம், ஆனால் இந்த மேடை கிடையாது, அதுக்கு வேறு மேடை இருக்குது. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கேப்டனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தான். அதனால் சண்முக பாண்டிய கேப்டன் இல்லை இன்றைக்கி. இப்போ அந்த மாதிரி சொன்ன மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் பேசுகிறேன். நான் சண்முக பாண்டியனை உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நல்ல இடத்துல அவர் வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்பேற்று கேட்டு, இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து அவர் எனக்கு டைரக்டர் தெரியல, எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் மாதிரி தெரியாது. எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும். இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும், அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும், தேமுதிகவுடைய தொண்டர்களையும், நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும், சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி, மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படைத்தலைவன் ஒரு யானைக்கும் மனிதனுக்குமான உணர்வை, சாமானியனின் கடைசி நம்பிக்கை கடவுள், அந்த கடவுளை வியாபாரமாக்கும் மனிதர்களை எப்படி புனிதர்களாக்க முடியும்? இதோ மே 23 திரையில் பெரும் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் படைத்தலைவன் இயக்குனர் யு அன்பு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டைம் இல்லை, டக்குன்னு முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு என்னை பிலீவ் பண்ணி கொடுத்த சமு, பிரேமலதா அம்மா, சுதீஷ் சார், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த கதையை நான் சமு பிரதருக்கு சொல்லி முடிச்சோன்னா ஒரு 2 days டைம் கேட்டார். அது கதைக்கு இல்லை, சசி சாருக்காக. அந்த 2 days நான் எடுத்து சசி சாருக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டேன். சார் அண்ணா இது மாதிரிண்ணே சமூக கதை சொன்னேன், நீ ஏன்டா போய் அங்கே போய் கதை சொன்னேன் அப்படின்னா வார்த்தையே கேட்டார். ஆனால் இல்லைண்ணே கொஞ்சம் லுக்கெலாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுண்ணே அப்படின்னேன். அதுக்கப்புறம் 2 நாள் யோசித்து நான் எப்போ டேட்டு கேட்டாலும் கொடுத்துருன்னாரு. அண்ணன்ட்ட ஒரே ஷெடியூல் சொல்லி தான் ஆரம்பித்து கூப்பிட்டு போய் அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி வேறு விஷயம் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் இந்த படத்தை பல துரோகங்கள், பல தடைகளை தாண்டி நீங்கள் இந்த படத்தை கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சார். ஏன்னா இது எவ்வளோ இதுக்குள்ளே இன்டர்னலாக இதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சுங்கிறது இங்கே அமீரா உட்காந்துருக்க கேகேஆர் அண்ணா, அம்மா கிருஷ்ணன் சிவா சார், ஜேஎஸ்கே அண்ணா, இவங்கெல்லாம் நைட் அண்ட் டே உட்காந்து இதை பேசி 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 தான் இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி இந்த படத்தை நம்ம கொண்டு வரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஜேஎஸ்கே அண்ணாவுக்கும் சிவா சார், அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சசி அண்ணனுக்கு இந்த ட்ரெய்லர் கட் பண்ணோன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எது பண்ணினாலும் ஃபஸ்ட்டு சசி அண்ணன்ட்ட காட்டணுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ட்ரெய்லர் கட் பண்ணோன்னா அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன், என்னடா அப்படின்னாரு. ஆனால் ட்ரெய்லர் கட் பண்ணிட்டேனே. அதனால் டூரிஸ்ட் ஃபேமிலி டப்பிங்கில் அண்ணன் இருந்தார், நேராக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் தான் காட்டினேன். ட்ரெய்லர் காட்டினா அவர் எனக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு ட்ரெய்லர் காட்டுறேன் பாரு அப்படின்னு குற்றப்பரம்பரை ட்ரெய்லரை பார்த்தாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எவ்வளோ சீக்கிரம் அதை கொண்டு வரணுமோ தயவு செஞ்சு கொண்டு வாங்கினே. அது அந்த ட்ரெய்லர் இன்னமும் என் கண்ணில் நிற்கிது, ப்ளீஸ்ண்ணே. ஓகே, இதில் என் டீமை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்டு இதில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் உள்ள எல்லா டீமுமே நைட் அண்டே இந்த படத்துக்காக நேற்று 2:30 மணி வரைக்கும் க்யூப்பில் உட்காந்து தான் வந்திருக்கானுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூடா. எனக்கு டைம் இல்லை. ஓகே, இது பிரேமலதாமா, உங்கள் வார்த்தைப்படி இந்த படத்தை 23 கொண்டு வந்துட்டேன். கேப்டன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. வேறு எந்த சப்போர்ட்லையும் இந்த படத்தை கொண்டு வரல. உங்களை முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான் இந்த படம் வெளில வருது. 23ஆம் தேதி தேட்டரில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.